ரீசெண்டா ஓலாவுடைய எம்ப்ளாயி சூசைட் பண்ண கேஸ்ல அதோடைய சிஇஓ பவிஷ் அகர்வால் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க பெங்களூர் போலீஸ். இதனால மார்க்கெட்ல ஓலாவுடைய ஷேர் பிரைஸ் 8% கிட்ட டிராப் ஆயிருக்கு. இதற்கு பிறகு இந்த நிறுவனம் என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓலா அப்படிங்கிறது குளோபல் வைஸ் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி சூசைட் பண்ண ஒரு விஷயம் அவங்களுடைய ரெப்யூட்டேஷனை வந்து கேள்விக்குறியாக்குறதுனால அவங்க இந்த ஓலா நிறுவனத்தோட கண்டினியூவா டிராவல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால அவங்களுடைய சேல்ஸ் வந்து பெரிய அளவுல டிராப் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லீகல் ரிஸ்க். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து இறந்திருக்காரு, அதுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்ல இருக்க ஹரஸ்மெண்ட் தான் ரீசன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவங்க என்ன மாதிரியான ஒர்க் கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால இவங்களுடைய ப்ரொடக்ஷனே வந்து பெரிய அளவுல பாதிக்கும். மூணாவது மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்துடைய சிஇஓவே வந்து இப்போ எஃப்ஐஆர்ல மாற்றாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தை அடுத்து வழிநடத்த போறது யாரு, இந்த மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்கும், இந்த மாதிரியான எந்த ஒரு கேள்விக்குமே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு விடை தெரியாது. ஸோ இந்த மூணு விஷயமும் சேர்ந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இதுல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்க இன்வெஸ்டர் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. நம்மளும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ரிம் பண்றது ரொம்பவே நல்லது. ஒருவேளை இந்த நிறுவனம் இந்த விஷயத்தை டிரான்ஸ்பரண்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் போது அந்த நிறுவனம் மேல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வரைக்கும் இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ஹோல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓலா எலக்ட்ரிக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.